ராகவ் அபி ஜோடியா இருக்கல பிடிக்கும்போது இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ராகவ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா மது கூட அவங்களுக்கு கல்யாணம் நின்றுச்சு. அத நினைச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராகவ் அபி கிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உன்ன நான் ரொம்ப விரும்புறேன். நான் வந்து உனக்கு நம்ம 2 பேத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே உன்ன நான் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி கிட்ட சொல்லணும்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபி நல்ல வேளை ராகவுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இத ரொம்ப சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆகாஷும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லாவண்யா இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆமா ஆகாஷ் இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நானும் எதிர்பார்க்கல. கடைசி நேரத்துல அந்த மது வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க. நல்ல வேளை அபியோட வாழ்க்கையும் ராகவோட வாழ்க்கையும் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினைச்சோம். நல்ல வேளை 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அபி ராகவ் கிட்ட போயிட்டு என்ன நான் வர்றதுக்கு முன்னாடி மாலையெல்லாம் தூக்கி எறிஞ்சு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நின்னீங்களே எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தெரியாத மாதிரி. இதை கேட்டுட்டு ராகவ் இவ தெரியாத மாதிரி எல்லாம் கேட்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிட்டு எனக்கு உன்னை தவிர வேற யாரு கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அபி. ஏன்னா என் மனசுக்குள்ள நீ மட்டும் தான் இருக்கிற அபி அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இருந்தாலும் நீயும் என்னுடைய கல்யாணத்தை பார்க்க முடியாம தானே வெளியில போய் நின்ன, ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட ராகவ் கேக்குறாங்க. உடனே அபியால என்ன பேசுன்னு தெரியல. ஆமா ராகவ் உங்களை பிரிஞ்சிருவேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து நான் உங்களை விட்டு வெளியில போய் நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்றாங்க. உடனே ராகவும் அப்பனா அபி நீ வந்து என்ன விரும்புறல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபியால எதுவும் பேச முடியல, அமைதியா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.